சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் பூமியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. சாரதா கிட்ட விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அப்போ ககன் வந்துட்டு பூமிக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு காரை விட்டு இறங்கி போக இந்த கேப்ல தான் சரத் சந்திரா ஃபுல்லா குடிச்சிட்டு பூமிக்கு கால் பண்றாங்க. நீ இப்போ எங்க இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்க பூமி அமைதியா இருக்காங்க. நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட, நீ வந்துட்டு அந்த ககன் கூட தான் இருக்க, உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்னப்பவே என் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிருப்பேன். ஆனால் நீ அப்படி எதுவுமே பண்ணலை, என்னை நீ நல்லா ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போ பூமி என்னை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சந்திராவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ககன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு காருக்குள்ளே வந்து உட்காந்து பூமிக்கு கொடுக்கலான்னு வராங்க. திரும்பி பார்க்கும்போது பூமி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பூமி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சரத் சந்திரா இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. அங்கே ஓடி போகும்போது கதவு வந்து திறக்கிறாங்க. அப்போது யாரோ ஒருத்தர் பூமியை தள்ளி விட்டுட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே சரத் சந்திரா கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறாங்க. போயிட்டு திருப்பி பார்க்கும்போது அவரோட மாரில் வந்து பாட்டிலில் வந்து யாரோ குத்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே பூமி ஷாக் ஆகிட்டு அந்த பாட்டிலை வந்து எடுக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. போலீஸ் அங்கே வந்ததுமே கையில் பாட்டிலில் பார்த்ததுமே போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு முறை நீங்கள் குத்த ட்ரை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு பூமி நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி வந்துட்டு மர்டர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்லாம் வந்து பூமியை வந்து கேட்குறாங்க. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இவரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருந்தவங்க வந்து கேட்குறாங்க, இவங்களோட பொண்ணா அப்படின்னு கேட்க சொந்த பொண்ணு மாதிரி தான் வந்து இவர் பார்த்துக்கிட்டாரா, நான் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பூமியை இவரை நீங்கள் மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பூமியை வந்து சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அவரை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அபூர்வாக்கு கால் வந்திருக்கும். அதனால வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து சந்திராவோட நிலைமையை பார்த்ததுமே அபூர்வா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் கிட்டலாம் வந்து கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு இதுக்கு மேலே அந்த கடவுள் தான் காப்பாற்றணும், அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு அப்படின்னு வந்து சொன்னதுமே அபூர்வா வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே சரத் சந்திராவை பார்த்து பயங்கரமாக வந்து அழறாங்க. ஒரு பக்கம் பூமியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. லாக்கப்பில் போட்டுட்ருப்பாங்க. அபூர்வா வந்து அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இதை பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு பேர் பூமி அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு அபூர்வா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அபூர்வா நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே பூமி வந்துட்டு சந்திராவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க லாக்கப்பில். அபூர்வா வந்துட்டு நேராக போயிட்டு லத்தி எடுத்துக்கிட்டு செல்லை ஓப்பன் பண்ண சொல்லி பயங்கரமாக வந்துட்டு இந்த போலீஸ் கிட்ட வந்து கத்துறாங்க. அவங்க பயங்கரமாக சத்தம் கொடுத்ததுமே அவங்களும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. உள்ளே போயிட்டு அபூர்வா வந்துட்டு பூமியை பயங்கரமாக அடிக்கிறாங்க. உன்னை வந்து நம்பினே இப்படி அவரை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக வந்துட்டு சொல்லி பூமியை வந்து அடிக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பூமியை வந்து அடிக்கிறாங்க. நீ என்னை அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, அவரை எப்படி இருக்காருன்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு பூமி வந்து கெஞ்சுறாங்க. அபூர்வா பயங்கரமாக அடிக்கிறத பார்த்ததுமே வந்துட்டு அங்கே இருந்த கான்ஸ்டபிள்லாம் வந்து மேடம் இதுக்கு மேலே அடித்தா கண்டிப்பாக அவள் செத்துருவா, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிடும், வாங்க வெளியே அப்படின்னு சொல்லி அபூர்வா வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ககன் பூமியை கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சாரதாவும் பூர்ணியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ககன் ரொம்ப சோகமாக வராரு. அப்போ சாரதா வந்து கேட்குறாங்க, என்ன பூமியும் கூட வரலையே அப்படின்னு கேட்க வரல, பூமி எங்கேயோ போயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பூமி ஏன் இப்படி பண்ணுறா எனக்கு ஒன்றுமே புரியல, அவளுக்கு என் மேலே உண்மையாகவே காதல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே சாரதா வந்துட்டு ஏன் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க பின்ன என்ன நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் ஆனால் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ ஏன் அவளை தப்பாக நினைக்கிற அப்படின்னு சொல்ல நான் என்னென்னமா நினைக்கிறது, அன்னைக்கே போயிட்டு நான் அவளை கூப்பிட்டேன், அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி அவளுக்கு நம்ம மேலே காதல் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால அவள் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தான், அப்போ என் மேலே காதல் இருக்குன்னு அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இப்போது அந்த வீட்டை விட்டு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி தானே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கான், இப்போ என்கிட்ட சொல்லாமலே வந்து இப்படி தப்பிச்சு போயிருக்காளே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வந்துட்டு நீ அப்படியெல்லாம் நினைக்காத, அவள் மனசுக்குள்ளே என்ன ஒரு வேதனை இருக்கோ யாருக்கு
யாருக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பையனோட காதலை வந்து புரிஞ்சுக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணோட காதலை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அவள் மனசில் என்ன வேதனை இருக்கோ, உன்னை எப்படிலாம் ஏமாத்துறோம் அப்படின்னு அவள் வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்காளோ என்னவோ, அவளையும் நீ புரிஞ்சுக்கணும், நீ என்ன வேணாலும் புரிஞ்சுக்கோ, ஆனால் அவளை பற்றி நீ தப்பாக மட்டும் புரிஞ்சுக்காத அப்படின்னு வந்து சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, தயவு செஞ்சு அவள் மனசில் என்ன இருக்குது, அவள் என்ன விஷயத்தை நினச்சி வேதனைப்படுறா அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போது வந்துட்டு ககன் வந்து சொல்கிறாரு, அவளுக்கு வந்து 2 பேரும் வேணும்னு நினைக்கிறா, கடைசி வரைக்கும் ஏன் கூட தானே இருக்க போறா, அந்த சந்திரா வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டா, என்னை விட்டு தூரமாக போயிடுவாளா அப்படின்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நீ எதை நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக பூமி வந்து வந்துருவா அப்படின்னு சொல்லி ககனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ககன் வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வராது, பூமி எங்கே இருக்காளோ என்னவோ அப்படின்னு பூமியை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை பற்றி சாரதா கிட்டேயும் சொல்கிறாங்க. சரி நான் வெளியில் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு ககன் வந்து சொல்கிறாங்க. சரி பூமி கிடைச்சிட்டானா எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல, ககன் ஒரு பக்கம் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி பார்த்துட்டு சரத்சந்திரா வந்து கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க. இதனால் அபூர்வா இன்னும் வந்து ரொம்ப கோவமாயிடுவாங்க. அப்படியே வந்துட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்திராவை பார்த்து அழறாங்க. அதுக்கப்புறமா பூமியோட ஞாபகம் வருது, திரும்பவும் பூமியை அடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே நேராக போயிட்டு இருக்க இங்கே வந்துட்டு ககன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு பூமி எங்கேயுமே இல்லைம்மா, எங்கே தான் போனானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் நியூஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சரத்சந்திரா வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பூமியோட பேரை வந்து சொல்கிறாங்க. அங்கே பூமியோட பேரை கேட்டதுமே வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ககன் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அபூர்வாலாம் வந்து அடிச்சுட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட அப்பா எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பூமிக்காக பாவம் பார்த்து தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது வேண்டாம் அப்படின்னு வந்து மற்றவங்களாம் வந்து சொல்கிறாங்க. ஏமா உனக்காக வேறு யாருமே கிடையாதா, நீ என்னடான்னா வந்துட்டு அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக உன்னை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆனால் நீ அவரை பற்றி கேட்குறியா, அவர் எப்படி இருக்காருன்னு கேட்குறியே, வந்தவங்க உன்னை அடிச்சுட்டு போகிறாங்க, என்னால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, உனக்காக யாருமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அபூர்வா நேராக வராங்க. பூமியை வந்து அடிக்கிறதுக்காக தரன்னு பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வராங்க. அந்த லத்தி எடுத்து பூமியை அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக ககன் அங்கே வந்து நிற்கிறாரு. அபூர்வா வந்து தடுக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.